வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி கட் ஆஃப் மார்க் தான். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போ பார்க்க போகிறது தமிழ் சப்ஜெக்ட்டுக்கான கட் ஆஃப் மார்க். ஸோ நம்ம வந்துட்டு சப்ஜெக்ட் வைஸ் கட் ஆஃப் அப்படின்றது கொடுப்போம் அப்படின்ற தகவல் சொல்லியிருந்தோம். எதுக்காக இந்த பேஜை ஓப்பன் பண்ணி நம்ம சப்ஜெக்ட் வைஸ் கட் ஆஃப் கொடுக்குறோம் அப்படின்னா, ஏன்னா இந்த பேஜில் நமக்கு கம்யூனல் டேர்ன் அப்படின்றது இருக்கும். எந்தெந்த டேர்னில் எவ்வளோ வேக்கண்ட்டு அதில் வந்துட்டு நம்ம பார்க்குறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளால் கட் ஆஃப் மார்க் அப்படின்றது 99% துல்லியமான ஒரு கட் ஆஃபை கொடுக்கலாம். ஜஸ்ட்டு வந்து தமிழில் பிசி எம்பிசிக்கு இவ்வளோ, எஸ்சி எஸ்டிக்கு இவ்வளோ, எஸ்சிஏக்கு இவ்வளோ இப்படின்னு சொல்கிறதுக்கும், அதில் ஜென்ரல் டேர்னில் உமனில் பிஎஸ்டிஎம்மு இந்த மாதிரி ஜென்ரல் டேர்னில் பிஎஸ்டிஎம்மு இப்படி கம்யூனிட்டி வைஸ் பிரித்து அவங்களே கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம பார்க்குறது கட் ஆஃப் பார்க்குறது அப்படிங்கிறது தான் ஒரு சரியான முறையாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம இப்போ வந்துட்டு தமிழுக்கான கட் ஆஃப் மார்க் அப்படின்றத பார்த்துருவோம். அடுத்தடுத்த வீடியோக்களில் அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கான கட் ஆஃப் மார்க் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் டேர்ன், நார்மலாக ஜென்ரல் டேர்னில் இருக்கக்கூடிய 26 பணியிடங்கள். இதில் வந்து என்ன மார்க் இருந்தால் நீங்கள் வந்துட்டு வேலைக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 110 ப்ளஸ் இந்த மார்க் நீங்கள் வந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னா, அதாவது 110 அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்றத சொல்லிடுறேன். முழுக்க ஜென்ரல் டேர்னில் மட்டும்தான். ஸோ எல்லாருமே தமிழ் படித்த எல்லாருமே 110 எடுக்கணுமானா கிடையாது. நீங்கள் ஒரு வேளை ஜென்ரல் டேர்னில் உள்ளே போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் 110 எடுத்துருக்கணும். ஜென்ரல் டேர்னில் உமன் கேட்டகிரி அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 105 ப்ளஸ் அப்படின்றது வரும். ஜென்ரல் டேர்னில் டீனா பிஎஸ்டிஎம்முங்க, தமிழ் வழி கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஒரு 7 வேக்கண்ட் இருக்குது. ஸோ இந்த 7 வேக்கண்ட்டுக்கும் 105 அப்படின்ற ரேஞ்சு தான் வரும். அடுத்து உமனில் தமிழ், அப்போது ஒரு 100 மார்க், 100 ப்ளஸ் அப்படின்றது வேறு. கேட்டகிரி 1, 2, 3, 4 இந்த 4 கேட்டகிரியில் 2க்கு தான் வேக்கண்ட் இருக்குது. ஸோ இந்த 2க்குல உங்களுக்கு வந்துட்டு மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க், நீங்கள் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் என்னவோ உங்கள் கம்யூனிட்டிக்கு அதை எடுத்துருந்தீங்கன்னா போதும். ஸோ இந்த 4 கேட்டகிரியுமே, இது கேட்டகிரி உமனில் கேட்டகிரி 3 கொடுத்துருக்காங்க, அதுவும் அதே தான். அடுத்து வந்துட்டு பிசினா 23 வேக்கண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா 80 ப்ளஸ் கேள்விகள் நீங்கள் வந்து சரியாக போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வேலை அப்படின்றது இதில் கிடச்சிரும். அடுத்து இதில் உமன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உமன் அப்படிங்கிறப்போ 75 ப்ளஸ் மார்க் அப்படின்றது போதும். இதில் தமிழுக்கும் 75 வரும். உமனில் தமிழ் வழி கல்வி 70 ப்ளஸ் மார்க் இருந்தால் போதும். அடுத்த கேட்டகிரி 1, 2, 3, 4 தான். அதை பார்த்துக்கிங்க, அது மினிமம் குவாலிஃபிகேஷன் தான் எந்த வேக்கண்டாக இருந்தாலும். பிசிஎம் சேம் 80 மதிப்பெண்கள் அப்படின்றது வரும். இதில் உமன் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் இருந்தால் போதுங்க. இந்த உமனுக்கும் தமிழ் வழி கல்விக்கும் 2த்துக்குமே மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் இருந்தால் போதுமான ஒன்று. அடுத்து சேம் இதே தான் மினிமம் குவாலிஃபிகேஷன், அதில் வேக்கண்ட் இல்லை. எம்பிசி டிஎன்சி, ஸோ இதில் வந்து 18 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் 80 ப்ளஸ் அப்படிங்கிறது மதிப்பெண்களாக வரும். இதில் வந்துட்டு உமனுக்கும் தமிழுக்கும் 75 ப்ளஸ்ஸு. இது வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க். எம்பிசி டிஎன்சியில் உமனில் தமிழ் வழி கல்வி மினிமம் குவாலிஃபிகேஷன். இதே பேர் தான் கேட்டகிரி 1, 2, 3, 4க்கும். அடுத்து எஸ்சி, நீங்கள் வந்து 70 ப்ளஸ் மதிப்பெண்கள் அப்படின்றது எடுத்தால் போதும். இதில் உமன் கேட்டிருக்காங்க, சேம் 70 தான் வரும். இதில் தமிழ் இது கேட்டிருக்காங்க தமிழ் வழி கல்வி, அதுக்கு 68 வரும். சேம் இதுக்கும் 68 தான். கேட்டகிரி 1, 2, 3, 4 குவாலிஃபிகேஷன் மார்க். எஸ்சிஏ சேம் 70 மார்க். மீதி உமனு தமிழ் இந்த கேட்டகிரி 1, 2, 3 எஸ்சிஏல வரக்கூடிய அனைத்து வேக்கண்ட்டுக்குமே மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் எடுத்திருந்தாலே உங்களுக்கு வேலை அப்படின்றது உறுதி. எஸ்டியில் ஒரே ஒரு வேக்கண்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக 95 ப்ளஸ் மதிப்பெண்கள் வரும். ஏன் இவ்வளோ அதிகமாக போகுது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த இடத்துல எஸ்டிக்கு வேக்கண்ட்டில் நிறைய பேர் வந்துட்டு மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் வேக்கண்ட்டுக்கு நீங்கள் போட்டி போடுறீங்கன்னா 95 ப்ளஸ் வேணும். இதில் உமனுக்கு போட்டி போடுறீங்க அப்படின்னா 70 ப்ளஸ் இருந்தால் போதும். இந்த இடத்துல மார்க் நிறைய வாங்கியிருக்காங்க, அந்த ரீசனால் சொல்கிறேன்.
அதுலேயும் பர்டிகுலராக தமிழுக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம தமிழுக்கான கட் ஆஃப் மார்க் அப்படின்றது. ஸோ அடுத்து செகண்ட் கிரேட் டீச்சர்ஸில் வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல்டனா 2 வேக்கன்ட். நம்ம மேலே சொன்ன அதே இது வந்து இதுக்கும் பொருந்தும். ஆல்மோஸ்ட் 99% இதுக்கும் வந்து பொருந்தும். 1, 2 தான் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தாண்டி வந்து பெருசாக ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் அப்படின்றது எதுவும் நடைபெறாது. அதனால் நம்ம செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கும் அந்த 8% ரிசர்வேஷனுக்கும் சேம் இதே தான் வரும். ஸ்கூல் எஜுகேஷன் டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனில் இருக்கிற 1699 வேக்கண்ட்டுக்கு என்ன கொடுத்தோமோ அதே தான் மற்ற 2க்கும் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இது வந்து சப்ஜெக்ட் வைஸ் கட் ஆஃப் மார்க் அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ தமிழுக்கானது பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் எந்த சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கான கட் ஆஃப் வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய சப்ஜெக்ட் என்ன அப்படின்றதையும் அதனுடைய சப்ஜெக்டோட கட் ஆஃப் வேணும் அப்படின்ற விஷயத்தையும் சொன்னீங்க அப்படின்னா நம்ம அடுத்து வந்து அந்த சப்ஜெக்ட்டுக்கான கட் ஆஃப் வீடியோவை போடுவோம். ஸோ அதனால் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய சப்ஜெக்ட் பேரை போட்டு அதனுடைய கட் ஆஃப் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து எந்த சப்ஜெக்ட் எதிர்பார்க்குறாங்களோ அதனுடைய கட் ஆஃப் அப்படின்றது போடுவோம். ஏன்னா முதல் முறை போடும்போது நம்மளாக போட்டோம், அதனால் தமிழ் அப்படின்றத கொடுத்தோம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு உங்கள் மேஜர் சப்ஜெக்ட் என்ன, அதில் வந்து எவ்வளோ பேர் யாருக்கு என்ன நீடட் இருக்குது அப்படின்றத அறிஞ்சு அதுக்கப்புறமா டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% ஆஃப் டேட்டா இருக்குது. இதை வச்சு ஓரளவுக்கு நம்மளால் ஒரு துல்லியமான கட் ஆஃப் அப்படின்றதே சொல்லிட முடியும். நம்ம கொடுத்த இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் தான் 99.9% வந்து வரும். இதிலேருந்து ஒரு 2 மார்க்லேருந்து 5 மார்க்கு கீழேயோ அல்லது மேலேயோ போகலாமே தவிர இதை தாண்டி வந்து வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது சுத்தமாக இல்லை. அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். நம்ம சொன்ன மதிப்பெண்கள் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வெயிட் பண்ணலாங்க. இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் வந்து ஒன்றும் பெருசாக திங்க் பண்ணுறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ ஒரு விஷயமும் இல்லை. ஸோ நம்ம சொன்ன மார்க், நீங்கள் சொன்ன மார்க் எனக்கு வந்திருக்கு, அதை விட 5 மார்க் கூட வந்திருக்கு அப்படின்னா தைரியமாக இருக்கலாம். டபுள் பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா நம்ம சொன்னது மாதிரி தான் ஒரு 5ஓ 2ஓ கூட வரலாம் அல்லது குறையலாம் அப்படின்னு சொன்னல அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் ஒரு 5 மார்க்கு கூட வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பயப்படாமல் இருக்கலாம். அதில் எந்த ஒரு பதட்டமோ பயமோ தேவையில்லாமல் இருக்கலாம். அடுத்து வந்து உங்களோட சப்ஜெக்ட் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம அடுத்த போடக்கூடிய வீடியோ உங்களுடைய சப்ஜெக்ட் பற்றினதாக இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய சப்ஜெக்ட் போட்டுட்டு இது வரைக்கும் நம்ம கட் ஆஃப் சொல்லாத சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுடைய மார்க்கையும் பதிவிடுங்க. ஏன்னா நமக்கு டேட்டாஸ் இருக்குது, இருந்தாலும் இன்னும் நிறைய தகவல்கள் கிடைக்கும்போது இன்னும் துல்லியமான கட் ஆஃப் அப்படின்றது கொடுக்கலாம். அந்த ஒரு காரணத்துக்காக தான். வேறு எதுவும் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க. நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் கட் ஆஃபாக வந்து சேரும். தேங்க்யூ.